வணக்கம் நண்பர்களே. குடி இல்லாமல் இன்றைக்கி 16வது நாள் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம மறக்கவே கூடாது, சோப்பு வாங்கிடணும், துணி துவைச்சிடணும். ஓகே, இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. குடி இல்லாத 16வது நாள். மேகி கோரிங் டனா செய்யூர் சாப்பிட எப்படி வேர்த்து ஓடுது பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல் திட்டணும். சாரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். கல்லெல்லாம் திட்டி முடித்ததுனால தான் வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னை வந்துட்டு காலையில் இந்த புதுசாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க, வேலைக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. ரொட்டி கோரிங் ஆர்டர் அதிகமாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, மற்றபடி சப்ளையர் வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தர் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல. அவரை ஃபஸ்ட்டு நான் வந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் கோரிங் போட்டேன். அவர் வந்துட்டு ரொட்டியில் ஆர்டரையில் சும்மா நின்னார். அப்புறம் காலையில் அவர் ரொட்டி மேலே சொட்டி நகரவே இல்லை, அவரே ரொட்டி போட்டார். நான் வெளியே சப்ளையர் வேலை பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு, உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் மோனர்கிட்ட போயிட்டு, என்னங்க நான் வந்துட்டு ரொட்டி தான் போடுவேன் அப்படி சொல்லி சொன்னேன். சரிப்பா அப்படி சொல்லி சொன்னார். அப்புறம் அடுத்த நாள் அவர் வந்துட்டு சங்கடப்படுறாரு, நீங்கள் வந்துட்டு வெளியே பாருங்கள், அவர் கூப்பிட்டா மட்டும் உள்ளே போங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டார். அவரை சப்போர்ட்டுக்கு தான் உங்களை வந்துட்டு வர வச்சுருக்கு அப்படின்னு அவர்கிட்ட டீட்டெயிலாக பேசிட்டார். அப்புறம் நான் தான் போட்டுக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பக்கத்துலேயே நம்ம கூடவே நல்ல முறையில் தான் ஃபோன் வருது. இந்த நேரத்தில் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். கால் வந்தோடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போது அந்த என்னோடய இடத்த நான் வந்துட்டு அன்றைக்கி எப்படி எங்கள் ஓனர் வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக என் பக்கம் வந்துட்டு பேசினார் அப்படின்னா, நான் அந்தளவுக்கு வந்துட்டு வேலை செஞ்சு என்னோடய இடத்த வந்து நான் தக்க வச்சுருக்கேன். ஓனரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கேன். செம ஸ்பீடாக வந்துட்டு வேலை பார்ப்பேன். எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் ஸ்பீடாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதனால் ஓனருக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதனால தான் அன்றைக்கி வேறு ஒரு ஆள் என் இடத்துக்கு வந்தும் அதை என்னால் தக்க வச்சுக்க முடிஞ்சது. அவங்களால வந்துட்டு என்னை ஜெயிச்சு அங்கே போக முடியல அந்த இடத்துக்கு. எங்கள் பழைய கடையில் நான் வேலை செஞ்சேன்ல 2 வருஷம், அங்கேவும் அப்படி தான். கடைசி நேரத்தில் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால என்னை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே என்னை வந்துட்டு சப்ளையர் ஆக்கி கடைசியாக தட்டு பாத்திரம்லாம் கூட கழுவ சொல்லி சொன்னாங்க. நான் கழுவில், அதுவும் விளாகில் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த கடையை விட்டு நான் வெளியாகக்கூடிய நேரத்தில் ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. அது நினைக்கும் போது சில விஷயங்கள்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம எப்படிலாம் வேலை பார்த்தோம், நம்ம எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. சரி, ஓகே, எப்படி பார்த்தாலும் அது முடிஞ்ச கதை, அதை பற்றி பேச வேண்டாம். இங்கே வந்து இப்போ எனக்கு என்னோடய இடத்த வந்துட்டு கொஞ்சம் அதை பிடிக்க முடியலன்ற ஒரு டென்ஷனில், ஸ்ட்ரெஸ்ஸில் நம்மளை சுற்றி கொஞ்சம் சூழ்ச்சிகள் நடக்க தான்ப்பா செய்யுது. நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, நம்மளை வந்துட்டு டென்ஷன் பண்ணுறாங்க, நம்மளை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் கடந்து தான் வரணும். இது மாதிரியான இடங்களில் சுச்சுவேஷன்ஸில் நான் வந்து நிறைய டைம் இருந்திருக்கேன். ஊராக இருந்தால் நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறோம் இல்லையா, ஏற்கனவே 2 வருஷம் நம்ம வந்துட்டு அதுபோல் பல டைம் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடந்துருக்குறோம். அதனால் இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. சரி, ஓகே, மணி 5:23. போய் ரொட்டி ஸ்டாக் ஏற்றுவோமா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
சோப்பு வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். போய் துணி ஊற வச்சு துவைக்கணும். போய் தண்ணி மாஸ்டர் எழுப்பணும். டீ மாஸ்டர் அவரை டெய்லி நான் தான் எழுப்பிடுவேன். முதலாளி கூட ஒரு சின்ன சங்கடம் ஆயிடுச்சு. நான் ஓட்டி பார்க்கல, நான் இனிமேல் நான் ஓட்டி பார்க்கல, போட முடிய மாட்டாங்கன்னு சொன்னேன். நம்ம முடியும்னு நினச்சா முடியும்ப்பா, முடியாதுன்னு நினச்சா முடியாது அப்படின்னாரு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. அந்த நேரத்தில் எனக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்னாரு. அதான் புதுசாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல, அவர் பாருங்கள், அவர் 8:30 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வருவார். அவர் ஒரு 1 மணி நேரம் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். யோசிச்சார். இப்போ நான் வந்து மேலே படிக்கட்டில் வந்தேன். உடனே அவர் பின்னாடியே வந்துட்டு தம்பி அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நேரம் பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் தான் போய் சோப்பு வாங்கிட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை சனி ஞாயிறில் மட்டும் உதவி பண்ணால் போகணுன்னாரு. நான் சொன்னேன், சனி ஞாயிறு மட்டும் அப்படின்னா சனி ஞாயிறுக்கு முதல் நாள் நைட்டே 2 மணி 3 மணி வரைக்கும் கூட்டம் அள்ளும். மற்ற நாளில் ஒரு 12-1 மணி போல் கூட்டம் குறையுதுன்னா, கடை காலி ஆகுது, எம்டி ஆகுது அப்படின்னா, எம்டிலாம் ஆகாது, ஆர்டர் வர்றது குறையுது அப்படின்னா, சனி ஞாயிறில் 3 மணி வரைக்கும் கொல்லும், 3:30 மணி வரைக்கும் காலையில். அதுக்கப்புறம் நான் எல்லாத்துலையும் கடை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு 4:30 மணிக்கெலாம் ரொட்டி ஏற்றணும். 150 ரொட்டி குறையாமல் 200 ரொட்டி ஏற்றணும். ஓகே, அப்படியே அதை ஏற்றிட்டே இருக்கும்போது காலை வியாபாரம் வந்துடும். 6:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. 6 மணிக்கெலாம் கடை அதுவும் அப்படியே போட ஆரம்பிச்சிடும். அப்படியே 8 மணி ஆகும். ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடிருப்போம் 8 to 8. அடுத்தது அது ஓட்டி பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். வெளியே சப்ளர் வேலையும் ஓடி பார்க்கணும். ஏன்னா ஆள் இல்லை வெளியேவும், எல்லாம் மோதுவாங்க. நீ வெளியவே வர வேண்டாம்ப்பா, அப்போ உள்ளே நெல்லுப்பா அப்படின்றாரு. அப்புறம் சரி பார்ப்போம் அப்படின்னு சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறாரு சங்கடப்பட்டுட்டு. என் பக்கத்தில் இருக்கிறத சொன்ன அவர் சொன்னோன்னே அவரும் யோசிச்சார், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சனி ஞாயிறு காலையில் வியாபாரம் எப்படி முக்கியமோ அதே போல் நைட்டு முழுக்க நான் ஒரு ஆள் தான் மெயின். என் உடம்பு முழுக்க பஞ்சர் ஆகிடும் நைட்டே. அதை மீறி காலையில் நான் ஓட்டி பார்க்குறதுங்கிறதுலாம் வந்துட்டு சாத்தியமில்லாதது, ரொம்ப கஷ்டம். சாத்தியமில்லாததுன்னு இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம். உடம்பு பார்க்கணும். இப்போ தானே உடம்பு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வருது சொல்லிட்டேன். அதோட இருக்குது கொஞ்சம் அவருக்கு சங்கடம் தான். என்ன பண்ணுறது, உடம்பு பார்க்கணும்ல. ஓகே நண்பர்களே, போய் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சோப்பு வாங்கிட்டு வந்தோம். துணி துவைக்க போகிறோம். போய் இந்த நாள் முடிஞ்சு சாப்பாடு கொண்டு வரல. நைட் சாப்பிட்டது ஃபுல்லாக சாப்பிட்டேன். அதனால் பசிக்கல, வயிறு வந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு நண்பர்களே. இவ்வளவு சுச்சுவேஷன்ஸுக்கு இடையிலையும் நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளாக இந்த நாளை நான் கடந்துட்டேன். ஓகே, என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதைய பழக்க வழக்கம் வந்து அடிமையாடாதீங்க. மீறணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி நைட்டு 8 மணிக்கு என்னோடய வீடியோ அப்லோட் ஆகும் இந்தியா டைமுக்கு. ஓகே, தினசரி அப்லோட் ஆகக்கூடிய என்னோடய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே, என்னால் நீங்கள் இந்த பாதைக்கு அடிமையாயிருக்கீங்க, போதை பாதைக்கு அப்படின்னா என்னால் முடியக்கூடிய விஷயம் உங்களால் ஏன் முடியாது அப்படின்னு யோசிங்க. ஓகே, என்னால் முடியும்னா உங்களாலையும் முடியும். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு வீடியோவில். எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க.